மனுஷங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதற்கு நம்ம பணத்தின் வாயிலாக தான் மனுஷங்களை தெரிஞ்சுக்க முடியும். மனுஷங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க எப்படிப்பட்டவங்க, எந்த அளவுக்கு உண்மையாக இருக்காங்க பொய்யா இருக்காங்க, நேர்மையாக இருக்காங்களா இல்லையா, கட்டுப்பாடாக இருக்காங்களா ஒழுக்கமாக இருக்காங்களா, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு பணத்தின் மூலமாக தான், பரிவர்த்தனை மூலமாக மனுஷங்களுக்குள்ளே நம்ம நடத்துகிற அந்த பண பரிவர்த்தனை, கொடுக்கல் வாங்கல், கடன் கொடுக்கறது வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயத்தில் அவங்க எந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்க அதை வச்சு தான் மனுஷங்களை அளவிடணும். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பணத்தில் எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்காங்களோ அவங்க தான் நல்லவங்க. பணத்தில் நேர்மையாக இல்லையா அவங்க கண்டிப்பாக கெட்டவங்க தான், கெட்டது தான் நினைப்பாங்க. பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாதவங்க கெட்டது தான் நினைப்பாங்க. பணம் வந்து ஒரு உதவியாக கேட்குறோம், கடனாக கேட்குறோம், கொடுக்குறாங்களா, நம்மளை நம்பி கொடுக்குறாங்களா, அதாவது கொடுக்க முடியும் ஆனால் கொடுக்குறாங்களா, அவங்ககிட்ட இருக்குது ஆனால் கொடுக்குறாங்களா அப்படின்னா நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். உதவுற மனப்பான்மை இருக்குது, பணத்தை கொடுக்கறதுல உதவுற மனப்பான்மை அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு பணத்தை ஒரு அளவுகோலாக வச்சு தான் நம்ம மனுஷங்களை பற்றின அறிவே வளர்த்துக்க முடியும். பணத்தை புறக்கணிச்சிட்டு பண விஷயத்தில் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அதை கடந்து நீங்கள் மனுஷங்களை வந்து அளவிட முயற்சி செஞ்சிங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும். சரியான அறிவு உங்கள்கிட்ட இருக்காது, மனுஷங்களை பற்றின சரியான அறிவு உங்கள்கிட்ட இருக்காது. அதனால் பணம்னா அப்படி தான் இருப்பாங்க, கொடுப்பாங்க வாங்குவாங்க ஏமாற்றுவாங்க, தரமாட்டாங்க, தருவேன்னு சொல்லுவாங்க தரமாட்டாங்க. இது வந்து மனுஷ இயற்கை அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அதெல்லாம் புறக்கணிச்சிட்டு அதெல்லாம் ஒருத்தர் ஏமாத்துறாரு, அதன் பிறகும் அவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறீங்கன்னா அப்போ உங்களுடைய அறியாமை தான், கண்டிப்பாக உங்களுடைய மதிப்பீடு தவறாக தான் இருக்கும். அதனால் பண விஷயத்தில் ஒருத்தர் எப்படி நடந்துக்கிறாங்க, எந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, பிறருக்கு உதவி பண்ணுறாங்களா அல்லது நேர்மையாக நடந்துக்கிறாங்களா, நியாயமாக நடந்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிறருக்கு தேவையான ஒரு ஊதியத்தை கரெக்டாக கொடுக்குறாங்களா, ஒரு முதலாளியை அளவிடுவதற்கு அவர் எப்படிப்பட்டவர், எந்த அளவுக்கு ஊதியம் கொடுக்குறாரு, எவ்வளோ லாபம் வருது, அவர் எவ்வளோ கொடுக்க முடியும், அவரால் எவ்வளோ கொடுக்குறாரு, இப்படி இந்த உலகத்தை பற்றின உலகத்தில் உள்ள அத்தனை மனுஷங்களையும் பணத்தின் மூலமாக அளவிட்டு விடலாம். அதனால் பணத்தை வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்பவும் கராராக இருந்து அதன் மூலம் நம் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். பணத்தில் நீ தாராளமாக இருக்கிற ஏமாறுவதை பற்றி பெருசாக கவலை இல்லை உனக்கு, அதை தாண்டி இந்த மனுஷங்களை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறன்னா கண்டிப்பாக நீ ஒரு நாள் ஏமாற்றப்படுவாய், கண்டிப்பாக நீ வந்து ஒரு படுகொலியில் தள்ளப்படுவாய். அதனால் பணத்தை வந்து அலட்சியமாக நினைக்காத. பணத்தை வச்சு, ஏன்னா பணத்தை வச்சு தான் மதிப்பிடணும். இந்த மனுஷங்களை மதிப்பிடுவதற்கு பணம் தான் வந்து சரியான அளவுகோல். அதனால் பணத்தை வந்து அலட்சியமாக நினைக்கக்கூடாது, அதை வந்து நேர்மையற்ற வழிகளிலும் சம்பாதிக்கக்கூடாது. பணத்தை வந்து நீ குறைச்சி மதிப்பிட்டுறாது, அது வந்து ஒரு கத்தி மாதிரி, அதை கரெக்டாக பிடிக்கணும். அதனால் நேர்மையற்ற வழியிலையும் பணத்தை சம்பாதிக்கக்கூடாது, அதை வந்து தேவையில்லாமல் மூட நம்பிக்கை வழிகளில் அனாவசியமாகவும் செலவழிக்கக்கூடாது. அதனால் ஒருத்தர்கிட்ட கடன் கொடுத்தா கடன் கொடுக்கும்போது அவர் கொடுப்பாரா மாட்டாரா, கொடுக்க மாட்டாருன்னு தெரிஞ்சும் நீ அதை கொடுக்காத, கொடுப்பாருன்னு தெரிஞ்சு நம்பிக்கை வச்சு நம்பிக்கை. அந்த மாதிரி ஒரு பண விஷயத்தில் ரொம்பவும் தெளிவாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், தயவுதாட்சின்னு பார்க்காம அதன் மூலமாக மட்டும்தான் நீ மனுஷங்களை பற்றினா சரியான அறிவு இருக்க முடியும். அப்போ தான் மனசில் அமைதி இருக்கும். பண விஷயத்தை நீ அலட்சியப்படுத்தணுன்னா, பண விஷயத்தில் வந்து நீ கவனக்குறைவாக இருக்கிற அப்படின்னா மனசில் அமைதி இருக்காது. அப்போது வந்து அந்த பணத்தை உங்களிடம் இருக்கிற அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு திருடர்கள் உறவினர்கள் போல் இருப்பாங்க. திருடர்கள் வந்து வெளிப்படையாக தெரிகிற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, நண்பர்கள் வடிவில் இருப்பாங்க, உறவினர்கள் வடிவில் இருப்பாங்க. அந்த மாதிரி மறைமுகமான திருடர்கள் எல்லாமே வந்து உங்களை சூழ்ந்துப்பாங்க, உங்கள்கிட்ட இருக்கிறத எடுத்துகிட்டு அப்புறமா அவங்க போயிடுவாங்க. ஆக வீழ்ந்து விடுவீர்கள். அப்புறம் அது ரொம்ப லேட்டாக தான் உங்களுக்கு புரிய வரும். அதனால் வந்து எப்போவுமே வந்து பண விஷயத்தில் ஒரு கட் அண்ட் ரைட்டாக ஒரு தயவுதாட்சியம் இல்லாமல் சரியாக அதை வச்சு அளவிடணும். இப்போ இந்த மாதிரி இருக்காங்களா, நேர்மை இல்லாமல் இருக்காங்க, அப்போ அவங்கள நம்பக்கூடாது. வாங்கின பண்ண சொன்ன தேதியில் கொடுக்குறாங்களா, கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, இப்போ லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்களா, இதெல்லாம் வச்சு அவங்கள வந்து நம்ம வந்து கரெக்டாக ஒரு மதிப்பிட்டு விடலாம். மனுஷங்களை மதிப்பிடணும்னா, மனுஷங்களை பற்றின அறிவை வளர்த்துக்கணுன்னா பண விஷயத்தில் அவங்க எப்படி இருக்காங்க அதை வச்சு தான் நீங்கள் மனுஷங்களை மதிப்பிட முடியும். அந்த வகையில் இந்த சின்ன பசங்களாம் இருக்கலாம், படிக்கிற பசங்க, இவங்க பணம் சம்பாதிக்கலை, அதனால் இவங்களுக்கு மனுஷங்களை பற்றின அறிவே இவங்களுக்கு இருக்காது. சின்ன பசங்க அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாடா போடா கெட்ட வார்த்தை போட்டுப்பாங்க,
வாடா போடாம்பாங்க, ஒருத்தர் கேலி பண்ணிப்பாங்க, ரொம்ப கேவலமாக திட்டிப்பாங்க. அவங்களுடைய நட்பு முறை எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்கும். இந்த காரணம் என்னென்னா, அவங்க இன்னும் பணம் சம்பாதிக்கலை. எப்போ பணத்தை சம்பாதிக்கிறாங்களோ அப்போ தான் அவங்க மரியாதையை எதிர்பார்ப்பாங்க. எப்போ வேலைக்கு போய் பணத்தை சுயமாக சம்பாதிக்கிறாங்களோ அப்போ தான் வந்து தனது நண்பர்களிடம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட, உறவினர்கள்கிட்ட இருக்கிறவங்ககிட்ட அந்த மரியாதையை எதிர்பார்ப்பாங்க. அது வரைக்கும் அவங்க அந்த பணத்தை சம்பாதிக்காத அந்த காலங்களில் படிக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு அந்த மனுஷங்களை பற்றின அறிவே இருக்காது. மனுஷங்களை வந்து தப்பாக புரிஞ்சு வச்சுருப்பாங்க. கண்மூடித்தனமாக நம்புவாங்க. இவங்க வந்து அதனால் உண்மையானவங்களா பொய்யானவங்களா இதெல்லாம் அவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. ஏன்னா அவங்க இன்னும் சம்பாதிக்க ஆரம்பிக்கலை. அந்த கொடுக்கல் வாங்கல், கடன் கொடுக்கறது வாங்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இன்னும் சரியாக தெரியாது. அதனால் மனுஷங்களை பற்றின அறிவு இந்த படிக்கிற பசங்களுக்கு இருக்காது. ஆனால் தேவை, அவங்களுக்கும் மனுஷங்களை பற்றின அறிவு தேவை. அப்போ இருக்காதுன்னா அப்படியே விட்டுறலாமா? அவங்களுக்கும் தேவை. சின்ன குழந்தையிலேருந்து ஒரு குழந்தை பருவத்திலேருந்தே அவங்க வந்து தெளிவானவர்களாக, சரியானவர்களாக, குழப்பம் இல்லாதவர்களாக, மனுஷங்களை பற்றி குழப்பம் இல்லாமல் அவர்கள் வாழ வேண்டும் என்றால் சின்ன வயசுலேயே அவங்களுக்கு மனுஷங்களை பற்றின அறிவு தேவை. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தான் வந்து படிப்பதற்கு ஊதியம் கொடுக்க வேண்டும். கல்வி கற்பவர்களுக்கு அரசாங்கமே ஊதியம் கொடுக்கணும். ஏன்னா படித்து அந்த படிப்பை படித்து தானே நாளைக்கு வேலைக்கு போகிறாங்க, அதுக்கு அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது படிக்கும்போதே ஊதியம் கொடுக்கணும். இப்போ வந்து உதவியாளராக வேலை செஞ்சாக்கா சம்பளம் கொடுக்குறாங்களா சில கம்பெனிகளில், அது மாதிரி தான் வந்து படிக்கிறதும் ஒரு வேலை தான். அதனால் அதுக்கும் சம்பளம் கொடுக்கணும். அந்த சம்பளத்தை அந்த மாணாக்கர்களின் கையிலே கொடுக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்காது. பணத்தை கையாளுகிற அந்த திறன் சின்ன வயசுலேயே வளரும். அதன் வாயிலாக மனுஷங்களை பற்றின அறிவும் அவங்களுக்கு வளரும். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, கொடுக்குற பணத்தை யார் தெரியும், அவங்களுக்கு அந்த மாணாக்கர்களுடைய ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் இது போன்ற வழக்கத்தை அவர்களிடத்தில் ஏற்படுத்த வேண்டும். அதன் மூலம் மட்டும்தான் அவர்களிடம் நல்ல பண்புகளை வளர்க்க முடியும். அவங்களுக்கு மனுஷங்களை பற்றின அறிவு வளரும். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, கொடுக்கறது யார் திருப்பி தர, அவங்களுக்குள்ளே அவங்க நண்பர்களே யார் நல்லவங்க. அப்போ அவங்க மரியாதையும் எதிர்பார்ப்பாங்க. எப்போ சம்பாதிக்கும் போது தான் எல்லாத்துக்கும் மரியாதையை உணர்றாங்க. படித்து முடித்து எப்போ வேலைக்கு போய் எப்போ சம்பாதிக்கிறாங்களோ அப்போ தான் வந்து ஒவ்வொருத்தரும் மரியாதையை உணர்றாங்க. அது வரைக்கும் மரியாதைங்கிறது அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் தேவைப்படுது. சின்ன வயசில் உள்ளவங்களுக்கும் மரியாதை தேவை தான், ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் இந்த படிக்கிற பசங்களாம் பார்த்திங்கன்னா அவமானத்திலே வளருவாங்க. பெற்றோர்களால் அவமானப்படுத்த விடுவாங்க, நண்பர்களால், உறவினர்களால், ஆசிரியர்களால் இப்படி அவமானப்படுத்தப்பட்டே வளருவார்கள். வேலைக்கு சேர்ந்து சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு தான் அப்போ தான் அவங்க அந்த அவமானத்திலேருந்து விடுபடுவாங்க. அவமான உலகிலிருந்து விடுபட்டு ஒரு மரியாதையை உணர்வார்கள். அதுக்கு பிறகு தான் நல்ல பழக்கங்களே கற்றுப்பாங்க. அப்போது வந்து சின்ன பசங்களுக்கு நல்ல பழக்கங்கிறது தேவை, மரியாதைங்கிறது தேவை, மனுஷங்களை பற்றின அறிவு சின்ன பசங்களுக்கும் தேவை, படிக்கிற பசங்களுக்கும் தேவை. அப்படின்னா அப்படி இருந்தால் தான் அந்த சிறிய வயதினர் வந்து ஒழுக்கமாகவும் கட்டுப்பாடாகவும் வளருவார்கள். அதுக்கு என்ன தேவைன்னா, படிக்கிறதுக்கு நம்ம சம்பளம் கொடுக்கணும். அரசாங்கம் வந்து சம்பளம் கொடுக்கணும், அவங்க கையில் கொடுக்கணும். அவங்கள வந்து நம்பணும். அவங்களால பணத்தை செலவழிக்கிறதுக்கு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். சின்ன வயசுலேயே பணத்தை எப்படி செலவழிப்பது, சுயமாக சம்பாதித்த பணத்தை படிக்கிறதுனால தானே அவங்களுக்கு ஊதியம் கொடுக்குறோம். அப்போ அவங்க சம்பாதிச்சது தான் அது. படிக்கிற பசங்களுக்கு நாம் வந்து பணம் வந்து ஊதியமாக கொடுக்குறோன்னா அந்த பணத்தை அவங்க தான் சம்பாதிக்கிறாங்க. படிக்கிறதுனால படித்து அவங்க சம்பாதிக்கிறாங்க. படிக்கிறதே ஒரு வேலை. ஆசிரியர்கள் சொல்கிற வேலையை அவங்க செய்கிறாங்க அப்படின்னா அது ஒரு வேலை தானே. அது வந்து அந்த வேலையின் தன்மை படிப்பதாக இருக்கிறது. ஒரு வித்தியாசமான வேலையாக இருக்குது. படிப்பது தான் அது வேலை வந்து வித்தியாசமாக இருக்கும். உடல் உழைப்பு, அப்புறம் வந்து உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குறது, இது வந்து படிக்கிறது ஒரு வேலை. அப்போ அதுக்கு சம்பளம் கொடுக்கும்போது அந்த பணத்தை அவங்க செலவழிக்க பழகுவாங்க. எப்படி செலவழிக்கணும், எப்படி பயனுள்ள வகையில் செலவழிக்கணும், ஊதாரித்தனமாக செலவழிக்கக்கூடாது, அந்த பயிற்சியும் நம்ம அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதுவும் ஒரு கல்வி தான். அந்த அறிவை அவர்களுக்கு வளர்க்க வேண்டும். பணத்தை கொடுக்குறதுக்கே பயப்படுறாங்க. சின்ன பசங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டாக்கா வீணாக போயிடுவாங்க, கெட்டு குட்டிச்சோராக போயிடுவாங்க, அவங்க நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. சின்ன பசங்களுக்கு பணத்தை கொடுக்க பழகிட்டாக்கா, அதாவது படிப்பதற்கே சம்பளம் கொடுத்துட்டாக்கா அப்படி தான் கொடுக்கணும். அதுதான் சரியான கல்வி முறை. கல்வி முறையில் உலகம் முழுக்க நடக்கிற தவறு என்ன தெரியுமா? கல்வியை கட்டணம் வாங்கி கொண்டு கல்வியை வழங்குவது. நாம் என்ன சொல்கிறோம், படிப்பதற்கே அவர்களுக்கு ஊதியம் கொடுக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் என்னென்னா கல்வி கற்றுக் கொடுக்கறதுக்கு அவங்க ஊதியம் கொடுக்குறாங்க, அவங்க வந்து காசு கொடுத்து அப்போ எவ்வளோ ஒரு மோசமான ஒரு மோசமான முட்டாள்தனமான ஒரு கல்வி முறை பாருங்கள். படிப்பதற்கே சம்பளம் கொடுக்கணும். அப்போ அதுதான் உண்மையான கல்வி முறை, அதுதான் ஒரு உண்மையான அரசாங்கமாக இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுதான் வந்து சரியான நடைமுறை. இது வந்து ஆனால் அப்படி இருக்கும்போது நீ வந்து அவங்க வந்து மாணாக்கர்கள்ட்ட போய் காசு வாங்கிட்டு நீ கல்வியை கொடுக்குறப்பர், படிக்க வர்றாங்க பள்ளிக்கூடத்தில், அவங்ககிட்ட போய் காசை வாங்கிட்டு நீ கல்வியை கொடுக்குற.
நீ தான் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். இந்த அரசாங்கம் தான் பணம் கொடுக்கணும். நாளைக்கு இந்த அரசாங்கத்தோட வளர்ச்சி இவர்களால் தான் நடக்க போகுது. இந்த அரசாங்கத்தை வந்து நிர்வகிக்க போகிறவர்கள், இந்த அரசாங்கத்தின் வளர்ச்சியை தீர்மானிக்க போகிறவர்கள், இந்த அரசாங்கத்தின் முன்னேற்ற தூண்களாக இருக்க போகிறவர் அவர்கள் தான். அவங்ககிட்ட போயிட்டு நீ காசை வாங்கிட்டு கல்வியை கொடுக்குற, நீ தான் சம்பளம் கொடுக்கணும். அதுதான் சரியான கல்வி முறை. அது வந்து உலகம் முழுக்க எங்கேயுமே இல்லை. சம்பளம் கொடுத்து கல்வி கற்கிற முறைங்கிறது வந்து உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அதனால் கல்வி முறையில் உள்ள மிகப்பெரிய தவறு. ஏன்னா சின்ன பசங்கள்கிட்ட பணம் கொடுத்தா அவங்க வந்து ஏனாதானன்னு வளர ஆரம்பிச்சிருவாங்க, அவங்கள கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அப்போ நீ பயப்படுறன்னா என்ன காரணம்? இங்கே நீ வந்து டாஸ்மார்க்கு, மதுபானம் எல்லாத்தையும் திறந்து வச்சுருக்க, சிகரெட்டு எல்லாத்தையும் திறந்து வச்சுருக்க. அப்போ பணத்தை வாங்கிட்டு அவங்க அதை பிடிக்க போயிடுவாங்க அப்படின்னு நீ நினைக்கிற. அப்படின்னா என்ன பண்ணணும்? நீ சிகரெட் விற்கிறதுக்கு தடை விதி, மதுபானத்திற்கு தடை விதி. அதுக்காக இயற்கை மதுபானத்தை அனுமதிக்கலாம். இயற்கை மதுபானம் கல், தென்னங்கல், பனங்கல் அல்லது திராட்சை, ஒயின் இதுக்கு அனுமதி கொடுக்கலாம். இது வந்து உடம்புக்கு நல்லது தான் செய்யும். உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிற மதுபானங்களுக்கு நம்ம தடை விதித்து விட வேண்டும். அப்போ அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து மாணாக்கர்களுக்கு பணத்தை எப்படி செலவழிப்பது, பணத்தின் வாயிலாகத்தான் மனுஷங்களை பற்றின அறிவை வளர்க்க முடியும். அவர்கள் அப்போ அப்படி இருக்கும்போது பணம் கொடுத்தா தான் ஒருத்தருக்கு மரியாதையே வருது. பணத்தை எப்போ சம்பாதிக்கிறாங்களோ படிக்கும்போதெல்லாம் மரியாதையை உணர மாட்டாங்க. பணத்தை எப்போ சம்பாதிக்கிறாங்களோ அப்போ தான் அவங்க மரியாதையை உணர்வாங்க. அப்படின்னா சின்ன பசங்களுக்கும் பணம், அந்த மரியாதைங்கிறது தேவை. படிக்கிறவங்களுக்கும் மரியாதை தேவை, படிக்கிறவங்களுக்கும் மனுஷங்களை பற்றின அறிவு தேவை. அப்போ தான் வந்து படிக்கிறவங்ககிட்ட இருந்து, அதாவது சிறு வயதினரிடமிருந்து பெரியவர்கள் அந்த மரியாதையை பெற முடியும். இப்போ சிறு வயதினர் ஒரு 18-25 வயசுக்கு கீழே இந்த உலகத்தில் 800 கோடி பேர் இருக்காங்கன்னா படிக்கிற பசங்க எத்தனை பேர் இருப்பாங்க? கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி பேராவது படிக்கிற பசங்க இருப்பாங்க. அப்போ 200 கோடி பேரும் மனுஷங்களை பற்றின அறிவு இல்லாமலே படித்து கொண்டிருக்கிறார்கள். கல்வி முறை தவறாக இருக்கிறது. மனுஷங்களை பற்றின அறிவே இவங்களுக்கு இல்லை. ஒரு அவமானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்களால், ஆசிரியர்களால், உறவினர்களால். அவங்க வேலை பார்க்காம படிச்சுக்கிட்டு இருக்காங்க, படிக்கிற பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவமானப்படுத்தியே அவங்க வளர்க்கப்படுகிறார்கள். அதனால் வந்து மனுஷங்க மேலே ஒரு கோபத்தோடையே அவங்க வளர்கிறாங்க. அவமானத்தை எப்போ சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் மரியாதையை உணர்கிறாங்க. மனுஷங்களை பற்றின அறிவையே அவங்க கற்றுக்குறாங்க. அதனால் வந்து இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா 24 வயசு 25 வயசில் படிப்பை முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போய் சம்பாதிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த பணத்தை கையாள கற்றுக்குறாங்க. அப்போ தான் அவங்க ஏமாற்றப்படுகிறார்கள். அப்போ தான் மனுஷங்களை பற்றின அறிவே கற்றுக்குறாங்க. யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத எப்போ கற்றுக்குறாங்க? 25 வயசுக்கு அப்புறம் தான், வேலைக்கு சேர்ந்தப்பறம் தான் கற்றுக்குறாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு மனுஷங்களை பற்றின அறிவே தெரிய வருது. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார்கிட்ட கொடுக்கணும் பணம், யார்கிட்ட பழகணும், யார்கிட்ட பழகக்கூடாது, யார்கிட்ட இருந்து உதவி கேட்கணும், யார்கிட்ட உதவி செய்யணும், யாருக்கு நம்ம உதவி செய்யணும். இப்படி இந்த கல்வியெல்லாம் எப்போ கற்றுக்குறாங்க? எப்போ சம்பாதிக்கிறாங்களோ அதன் பிறகு தான் கற்றுக்குறாங்க. கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகிற வயசில் தான் கற்றுக்குறாங்க. எவ்வளோ லேட்டாக மனுஷங்களை பற்றின அறிவை லேட்டாக கற்றுக்குறாங்க பாருங்கள். அப்போ காரணம் என்னென்னா, நம்ம அவங்களுக்கு படிப்பதற்கு ஊதியம் கொடுக்கல. பணத்தை எப்படி செலவழிக்க வேண்டும், எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கவில்லை. அவர்களுக்கு படிப்பதற்கு ஊதியம் கொடுக்கவில்லை. அவங்க கடமை செஞ்சுட்டா படிக்கிறாங்க, அதுதான் அவங்க கடமை. நாம் வந்து ஊதியம் கொடுக்கல. ஊதியம் கொடுக்காமல் அவங்கள படிக்கணும், படின்னு சொல்லிட்டு அடித்து ஏன் படிக்க வைக்கிறோன்னா, நீ சம்பளம் கொடுத்தா அவங்க வந்து ஒழுங்காக படிக்க போகிறாங்க. இப்போ வந்து கொத்தடிமைத்தனம்னா என்ன? ஊதியமே இல்லாமல் ஒரு இடத்துல அடைச்சி போட்டு அவங்கள வேலை வாங்குவாங்க. அதுதான் கொத்தடிமைத்தனம். ஊதியமே கொடுக்கலன்னா நீ அவங்கள சித்திரவதை பண்ணி தான் வேலை வாங்கணும். அடிக்கணும், மிரட்டணும், திட்டணும், அவமானப்படுத்துகிற மாதிரி திட்டணும். அப்போ தான் வந்து கொத்தடிமைகளை எப்படி வேலை வாங்குவாங்கன்னா, சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடு கூட சரியாக போட மாட்டாங்க, அடிப்பாங்க, மிரட்டுவாங்க. அப்போ தான் அவங்க ஒழுங்காக வேலை செய்வாங்க. அதுக்கு பதிலாக நீ சம்பளம் கொடுத்துரு, ஒழுங்காக வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஒழுங்காக சம்பளம் கொடுத்துட்டா ஒழுங்காக வேலை செஞ்சுருவாங்க. நீ இன்னும் வந்து அடித்தாதான் வேலை வாங்குவாங்க, திட்டினா தான் வேலை செய்வாங்க அப்படின்னு நீ நம்பிக்கிட்டு இருக்க. இப்போ வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அமெரிக்கர்கள் வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து கருப்பு நிற மனுஷங்களாம் என்ன பண்ணுவாங்க, அடிமைகளாக கயிறு கட்டி இழுத்துட்டு வருவாங்க. கயிறு கட்டி இழுத்துட்டு வழிநடுகளை அடித்து அவங்கள தரன்னு இழுத்துட்டு வந்து அந்த ரயில்வே தண்டவாளத்திலலாம் போட வச்சுருக்காங்க. அந்த அமெரிக்க அரசாங்கம், பழங்கால அமெரிக்க அரசாங்கம் அந்த அமெரிக்காவை வந்து கட்டமைக்கும் போது இந்த மாதிரி ஆப்பிரிக்காவில் கருப்பு நிற மனுஷங்களை வந்து கயிறு கட்டி அடிமைகள் போல், கொத்தடிமைகள் போல் அடித்து சித்திரவதை பண்ணி அங்குள்ள பெண்களை அப்பப்போ கற்பழித்து அந்த மாதிரி கொடுமைப்படுத்தி அவங்ககிட்ட வேலை வாங்கினாங்க. அதுக்கு இப்போ அப்போ நினச்சிக்கிட்டேன், அடித்தா தான் வேலை வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் நீ ஒழுங்காக ஊதியம் கொடுத்துருந்தாலே, நீ ஆப்பிரிக்காவிலேருந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் ஈஸியாக ஊதியம் கொடுத்துருந்தாலே ஒழுங்காக வேலை பார்த்துருப்பாங்க.
அப்போ அவங்களுக்கு நம்ம எதுக்கு ஊதியம் கொடுக்கணும், அவங்கள நாம் எதுக்கு மதிக்கணும், அவங்கள வந்து ஊதியம் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு நாம் வந்து மரியாதை கொடுக்குற அளவுக்கு அவங்க பெரியவங்களா அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் அந்த அந்த அவங்கள கொத்தடிமையாக நடத்துறதுக்கு காரணம். அப்போ அதே சிந்தனை தான் இப்போ கூட இருக்குது, உலகம் முழுக்க இருக்குது. அந்த கொத்தடிமை சிந்தனைங்கிறது சின்ன வயசில் உள்ளவங்களுக்கு, இவங்களுக்கு போய் நாம் சம்பளம் கொடுத்து படிக்க வைக்கணுமா, ஏன் சொன்னால் படிக்க மாட்டாங்களா, அடித்து 2 அடி போட்டால் படிக்க போகிறாங்க, இதுக்கு போட்டு அவருக்கு சம்பளம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சம்பளம் கொடுத்தா தான் இவர் படிப்பாரா, அந்த பசங்கள்லாம் படிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைகளை கொத்தடிமையாக பார்க்குறாங்க. அவங்களுக்கும் ஒரு அறிவு இருக்குது, அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்குது, அவங்களுக்கும் மரியாதை தேவை, அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அதனால் நம்ம கல்வி முறையில் உள்ள மிகப்பெரிய தவறு அதுதான். பணத்தை எப்படி கையாளுவது என்பதை கற்றுக் கொடுக்காமலேயே ஒரு 20-25 வயசு வரைக்கும் அவங்கள படிக்க வைக்கிறோம். 20-25 வயசு வரைக்கும் அவங்கள வளர்த்து விட்டுறோம். அவங்களுக்கு பணத்தை பற்றி ஒன்றுமே தெரில, எப்படி கடன் கொடுக்கணும், எப்படி கடன் வாங்கணும், இல்லை யாருக்கிட்ட வாங்கணும், யாருக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு மரியாதைன்னா என்ன எதுவுமே தெரியாமல் ஒரு 20 படிக்கிறாங்க அப்படிங்கிற பேரில் ஒரு 20 வயசு வரைக்கும் அவங்க 25 வயசு வரைக்கும் அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுறோம். அப்புறம் படித்து ஒரு வேலையை பார்த்த பிறகு தான் அவங்களுக்கு இந்த உலகம் என்னன்னு தெரிய வருது. அது வரைக்கும் கற்பனையிலே வாழ்கிறாங்க. இந்த படிக்கிற பசங்க இருக்காங்கள, கற்பனையிலே வாழ்கிறாங்க. ஒரு யதார்த்த உலகில் வாழ்வதில்லை, நிஜ உலகில் வாழ்வதில்லை, கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பணம் தான் உன்னை வந்து நிஜ உலகத்துக்கு கூட்டு வரும். கற்பனை உலகத்திலேருந்து உன்னை விடுவித்து நிஜ உலகத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு வரும். அதனால தான் பணத்தை பற்றின அறிவு எல்லாருக்குமே தேவை. சின்ன பசங்களுக்கு கண்டிப்பாக தேவை, சின்ன வயசுலேருந்து தேவை. பணத்தை பற்றின அறிவு இருந்தால் தான் நீ கற்பனை உலகிலிருந்து விடுபட்டு நிஜ உலகத்துக்கு வருவ. நிஜ உலகம், யதார்த்தமான உலகம் என்னன்னு தெரியும். படிக்கிற வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருப்பான்னு தெரியுமா, தன்னை பற்றி ரொம்ப இந்த பசங்களும் சரி அல்லது படிக்கிற அது சிறுவர்களாக இருந்து மாணவிகளாக இருந்தாலும் சரி, மாணவர்கள் தன்னை பற்றி ரொம்ப மிகையாக நினச்சிப்பாங்க. நாம் வந்து அதை சாதிச்சிரும், இதை சாதிச்சிரும், எனக்கு அதான் லட்சியம், இதான் லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப மிதப்பில் தெரிஞ்சிட்ருப்பாங்க. அப்புறம் வந்து படித்து முடித்து வேலைக்கு போகும்போது தான் வேலைங்கிறது எவ்வளோ கஷ்டம், அப்போ தான் நிஜ வாழ்க்கை தெரியும். அந்த பணத்தை சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம், பணத்தை கையாளுவதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது. அது வரைக்கும் பெற்றோர்களிடம் பணத்தை வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ தான் வந்து தான் சம்பாதித்த பணத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது எவ்வளோ வலிக்குது, இதெல்லாம் வந்து கற்றுப்பாங்க. அது வரைக்கும் கற்பனை உலகத்திலே இருப்பாங்க. அந்த படிக்கிற பசங்க இருக்காங்களா, கற்பனை உலகத்திலே இருப்பாங்க அது வரைக்கும். ஏன்னா அவங்க ஒரு அவமானப்படுத்தப்பட்டே வளர்கிறார்கள். அந்த மாணக்கர் ஆசிரியர்களால், பெற்றோர்களால், உறவினர்களால், நண்பர்களால், அவங்க பழகிற நண்பர்கள், தோழிகள், இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்குள்ள மரியாதையே இவங்களுக்கு கிடைக்காது. அதனால் வந்து ஒரு அவமானத்தோடே வளருவாங்க, கற்பனை உலகில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நீங்கள்லாம் என்ன அவமானப்படுத்துகிறீங்க, நான் எவ்வளோ பெரிய ஆளாகி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாரு, நான் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வேலை செய்யும்போது தான் தெரியும் வேலை செய்கிறது எவ்வளோ கஷ்டம், சம்பாதிக்கிற அந்த பணத்தோட அருமையை அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். வேலை செய்யும்போது தான் அந்த பணத்தோட அருமை தெரியும். ஏன்னா கஷ்டப்பட்டு அவ்வளோ வரியை அனுபவிச்சா தான் 10 ரூபாயை சம்பாதிக்க முடியும். அப்போ தான் வந்து அந்த பணத்தை சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிஜ உலகத்துக்கு அப்போ தான் வருவாங்க. அது வரைக்கும் ஏதோ வந்து ஒரே நாளில், இப்போ வந்து சினிமாவில் ஒரே நாளில் பெரிய ஆள் ஆகிடுவாங்களா, அதே மாதிரி ஆகிடலாம் அப்படின்னு நினச்சி கனவு உலகத்திலே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் 30 நாள் வேலை பார்த்தா தான் உனக்கு அந்த மாத சம்பளமே கிடைக்கும் அப்படிங்கும்போது தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த பணத்தை வாங்கும்போது தான் பணங்கிறது எவ்வளோ விஷயம் அப்படின்னு தெரிய வரும். அப்போ தான் நிஜ உலகத்துக்கு வருவாங்க. தன்னால் என்ன முடியுங்கிறதே வேலை செய்யும்போது தான் உணர்வாங்க. வேலை செய்யும்போது, அதாவது பணத்தை சம்பாதிக்கும் போது தான் அப்போ தான் நிஜ உலகத்துக்கு தன்னால் என்ன முடியும், இந்த உலகத்தில் எதை சாதிக்க முடியும், இவ்வளோ நாள் நம்ம மிகப்பெரிய விஷயத்தை சாதிக்க முடியும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமே, ஆனால் இப்போ தான் தெரியுது நம்மளால் எதை சாதிக்க முடியும், இவ்வளோ தான் நம்மளால் முடியும், இதுக்கு மேலே நம்மளால் முடியாது. ஒரு நாளைக்கு என்னால் 8 மணி நேரம் தான் உழைக்க முடியும், அதுக்கு மேலாம் என்னால் உழைக்க முடியாதுப்பா. அல்லது என்னால், அது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். சிலர் 12 மணி நேரம் உழைப்பாங்க, சிலர் 8 மணி. ஆக தன்னால் என்ன முடியுங்கிறதே எப்போ உணர்வாங்கன்னா சம்பாதிக்கும் போது தான் உணர்வாங்க. அந்த மாதிரி நிஜ உலகத்துக்கு வருவாங்க, யதார்த்த வாழ்க்கைக்கு அப்போ தான் வருவாங்க. அதனால் பணத்தை கையாளுவதற்கு மாணாக்கர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். படிப்பதற்கே சம்பளம் கொடுக்கணும். நீ சின்ன வயசில் படிக்கணும், சின்ன வயசில் அவங்களுக்கு அதுக்கான ஊதியம். 2ஆம் வகுப்பு வந்து அது கொஞ்சம் ஊதியத்தை கூட்டி கொடுங்க. 3ஆம் வகுப்பு அதை எந்த அளவுக்கு படிக்கிறாங்களோ அதுக்கு ஒரு ஊக்க ஊதியம், எந்த அளவுக்கு மார்க் எடுக்கிறாங்களோ அதுக்கு ஒரு ஊக்க ஊதியம், எந்த அளவுக்கு வருகை பதிவு, எந்த அளவுக்கு ஒழுக்கமாக இருக்காங்க அதுக்கு ஒரு ஊதியம். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஊதியம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்குது. மதிப்புன்னா என்ன, பாராட்டு மட்டும் கிடையாது. மதிப்பு என்பது பாராட்டு மட்டும் கிடையாது. பணம், புகழ், இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் பணமும் பாராட்டும். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் மதிப்பு. பணம் 50%, பாராட்டு 50%, அதுதான் மதிப்பு. ஒருத்தருடைய மதிப்பு என்னென்னா, அவர் வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்குறாரு, அவருக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் 50%. அப்புறம் வந்து அவருக்கு உரிய பாராட்டு, அவர் எந்த அளவுக்கு வேலை செய்கிறார், நல்ல திறமையாக வேலை செய்கிறாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது ஒரு 50%. அதுதான் அவருடைய மதிப்பு. அந்த பாராட்டு,
அப்புறம் அவருக்கு கொடுக்கப்படுகிற அந்த பணம், இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஒருவருடைய மதிப்பை அளவிட வேண்டும். ஒருவருடைய மதிப்பை அளவிட வேண்டும் என்றால் அவருடைய புகழ் 50%, அவருக்கு கொடுக்கப்படுகிற ஊதியம் 50%. இதை வச்சு ஒருவருடைய மதிப்பை நாம் அளவிட்டு விடலாம். அப்போ மாணாக்கர்களின் மதிப்பை நீங்கள் எப்படி அளவிட்டுறீங்க? அவங்களுக்கு தான் நீங்கள் சம்பளமாகவே பணமே கொடுக்கறது இல்லையே. மாணாக்கர்களுக்கு நீங்கள் சம்பளமே கொடுக்குறது இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க மதிப்பை நீங்கள் எப்படி அளவிட்றீங்கன்னா, இவன் வந்து ஃபஸ்ட் ரேங்க், இவன் செகண்ட் ரேங்க், நல்லா ஃபஸ்ட் ரேங்க் படிக்கணும், நல்லா படிக்கிறான், சூப்பர்ப்பா நல்லா படிக்கிற, வெறும் வாயால் வடை சுட்டு போயிருங்க. உங்கள் மதிப்பு வாயில் தான், செயலில் இல்லை. ஒரு பணத்தை கொடுக்கறதுக்கு அந்த மாணாக்கர்களுக்கு படிப்பதற்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு வலிக்குது, கஷ்டம். வாயால் நல்லா படிக்கிறேன்னு சொல்கிறது எவ்வளோ ஈஸி, அது ரொம்ப ஈஸி. அதனால் ஒரு பகிர்ந்து உண்ணணும். மாணாக்கர்கள்ட்ட வந்து நல்ல பண்புகள் ஏன் இல்லைன்னா, அவங்க வந்து சுயமாக அவங்க சம்பாதிக்கணும், அப்புறம் பகிர்ந்து உண்ணணும். சுயமாக சம்பாதிச்ச பணத்தில் பகிர்ந்து உண்ணணும். அப்பா அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு எல்லா அப்பா அம்மாவும் காசு கொடுக்கறதில்ல. எல்லா பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு காசு கொடுப்பதில்லை. பணக்கார பெற்றோர்கள் தான் கொடுப்பாங்க, அல்லது சில பெற்றோர்கள் தான் கொடுப்பாங்க. எல்லா மாணாக்கர்களுக்கும் பெற்றோர்களிடமிருந்து பணம் கிடைப்பதில்லை. அப்போது மாணாக்கர்கள் எப்படி பகிர்ந்து உண்ணணும், தான் சொந்தமாக அந்த மாணாக்கர்கள் வந்து சக மாணவர்களிடம் பகிர்ந்து உண்ண வேண்டும். தன்னுடைய காசுனால் வாங்கிய உணவுகளை வந்து சக மாணவர்களிடம் பகிர்ந்து உண்ண வேண்டும். அப்போ தான் அந்த உறவு முறையில் ஒரு நல்ல இணக்கம் ஏற்படும். இங்கே மாணாக்கர்கள் கையில் தான் இப்போ பணமே இல்லையே, பெற்றோர்கள் கொடுக்கறதே இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து பகிர்ந்து உண்ணுகிற வழக்கம், பகிர்ந்து உணவு, பொருள், பணம், இந்த மூன்றையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு ஃப்ரெண்டு கேட்பான், ஒரு 10 ரூபா இருந்தால் கொடுறா, அப்போ இருந்தால் தானே கொடுப்பான். பெற்றோர்கள் அப்போ வந்து அவனுக்கு அந்த பணத்தை பகிர்ந்து கொள்கிற வழக்கமே இருக்காது. ஒரு 10 ரூபா இருந்தால் கொடுறா, அப்புறமா ஒரு 100 ரூபா இருந்தால் கொடுறா, அப்புறமா தரேன், இப்படி இந்த மாதிரி. அப்போ இந்தாடா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வழக்கம், அதுக்கான வாய்ப்பு இங்கே இல்லாமல் போச்சு. காரணம் என்னென்னா, நம்ம படிப்பதற்கு ஊதியம் கொடுக்கல. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த பசங்களாம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வாடா போடாமா கெட்ட வார்த்தை போட்டு திட்டிப்பான். காரணம் என்னென்னா, இதுதான் காரணம். எப்போ பணத்தை சம்பாதிக்கிறாங்களோ அப்போ தான் வந்து தனது நண்பர்களை வாங்க போங்க, வா போ, அல்லது பேர் சொல்லி கெட்ட வார்த்தை போடாமல், அல்லது வாங்க போங்க, மரியாதை கொடுக்க ஆரம்பிப்பாங்க, மரியாதையை எதிர்பார்க்க ஆரம்பிப்பாங்க பணத்தை சம்பாதிக்கும் போது தான். அப்போது நீங்கள் சின்ன பசங்களுக்கு பணத்தை கொடுத்துருந்தீங்கன்னா, சின்ன பசங்களும் தங்களது நண்பர்களை, தோழிகளை வாங்க போங்கன்னு கூப்பிட்ருப்பாங்க. அந்த அதிசயத்தை நீங்கள் பார்க்காம போயிட்டீங்க. அந்த அதிசயம் வந்து எவ்வளோ பெரிய அதிசயம். நீங்கள் வந்து சின்ன பசங்களுக்கு படிக்கிறதுக்கு சம்பளத்தை கொடுத்துருந்தீங்கன்னா, அவங்க வந்து அப்போவே வந்து அந்த மரியாதைன்னா என்னன்னு உடஞ்சி, நமக்கும் ஒரு மரியாதை இருக்குது, நம்மளையும் மதிக்கிறாங்க, மதித்து நம்ம படிக்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதனால் அந்த உண்மையாக இருக்கணும், அவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு நம்ம உண்மையாக இருந்து படிக்கணும், இந்த அரசாங்கம் நமக்காக பணம் கொடுக்குது, சம்பளம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு அரசாங்கத்துக்கு உண்மையாக இருந்து அவங்க படிச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து இந்த மரியாதை எதிர்பார்த்துருப்பாங்க. ஒருத்தர் வாங்க போங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சின்ன பசங்களாம் வாங்க போங்கன்னு கூப்பிடவே மாட்டாங்க. ஒருத்தர் வாடா போடா, வாடி போடி. பொண்ணுங்கன்னா வாடி போடி, பசங்க பொண்ணுங்களை வாடி போடி, பொண்ணுங்க பசங்களை வாடா போடா. அந்த அளவுக்கு வாடா போடா, நாயே பேயே சனியனை கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறது. அப்புறம் பெரியவங்களையும் பார்த்து திட்டுறது. அவங்களுக்குள்ளே மட்டும்தான் திட்டிப்பாங்களா, பெரியவங்களையும் பார்த்து திட்டுறது, ஆசிரியரை பார்த்து திட்டுறது, பெற்றோர்களை பார்த்து திட்டுறது, சொந்தக்காரங்களை பார்த்து திட்டுறது. அப்போ சின்னவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இங்கே வந்து ஒரு முரண்பாடான ஒரு நிலை. எதிரிகளை பார்க்குற மாதிரி தான், ஒருத்தர் எதிரிகளை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சிறிய வயதினர் படிக்கிற பசங்களையும் வேலை பார்க்க 2 பிரிவாக பிரிச்சிடலாம். அந்த உலகத்தை நீங்கள் 2 பிரிவாக பிரிச்சிடலாம். வேலை பார்ப்பவர்கள், படிக்கிறவர்கள். இவங்க 2 பேரும் வெவ்வேறு குணமுடையவர்கள். படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட நல்ல பண்பே இருக்காது. இவர்களுக்குள்ளும் படிக்கிறவர்களுக்குள்ளும் நல்ல பண்பு இருக்காது. அந்த படிக்கிறவர்கள் இருக்காங்களா, இவங்க மற்றவங்ககிட்ட வந்து நல்ல பண்போடு பழக மாட்டாங்க. பெரியவங்ககிட்ட ஒழுங்காக மரியாதை கொடுத்து பழக மாட்டாங்க. பெரியவர்கள் இப்போ படிக்கிறவங்க, வேலை பார்க்குறவங்க, அப்படி 2 பிரிவாக பிரிச்சுருங்க. வேலை பார்க்குறவங்க எப்படி பழகுவாங்கன்னா, பிறரிடம் வந்து அவங்க வயசில் உள்ளவங்கள எப்படி பழகுவாங்கன்னா, வாங்க போங்க அப்படின்னு சொல்லி மரியாதை கொடுத்து பழகுவாங்க. வேலை பார்க்குறவங்க, சம்பாதிக்கிறவங்க, சுயமாக இந்த படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குள்ளே வந்து ஒழுங்காக மரியாதையே இருக்குது. கெட்ட வார்த்தை போட்டு திட்டிப்பாங்க, சண்டை போட்டுப்பாங்க, அடிச்சுப்பாங்க. சின்ன ஒன்றுமில்லாத விஷயத்துக்கெலாம் சண்டை போட்டுக்கிட்டு, அடிச்சுக்கிட்டு, திட்டிக்கிட்டு, கெட்ட வார்த்தை போட்டுக்கிட்டு ஒரு மரியாதையே இருக்காது. ஒரு அவமான உலகில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். வேலை பார்க்குறவங்க ஒரு மரியாதையான உலகில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்போ வேலை பார்க்குறவங்க இருக்காங்களா, அவங்க மதிப்பு மரியாதை எதிர்பார்ப்பாங்க. இந்த படிக்கிற பசங்களுக்கு மதிப்பு மரியாதைனா என்னன்னு தெரியாது, பெரும்பாலான பசங்களுக்கு. அப்போ இந்த வேலை பார்ப்பவர்கள் இவர்கள் வந்து இந்த படிக்கிற பசங்களை வந்து ஒரு எதிரியாகவே பார்ப்பாங்க, நம்பவே மாட்டாங்க. இந்த பேச்சுலருக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க, இவங்கள நம்பவே மாட்டாங்க. இவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் கிடையாது. அந்த மாதிரி பல வகையிலையும் அவமானப்படுவாங்க.
அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாக பார்ப்பாங்க. படிக்கிறவங்க வந்து வேலை பார்க்குறவர்களை எதிரியாக பார்ப்பாங்க. வேலை பார்க்குறவர்கள் வந்து சுயமாக சம்பாதிக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, படிக்கிறவங்கள எதிரியாக பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இரு பிளவுகளாக போயிடுச்சு இந்த உலகம். இரு பிளவுகளாக பிரிந்து கிடக்கிறது. அப்புறம் படித்து முடித்து வேலை பார்க்கும்போது தான் அவர் அந்த உலகத்துக்கு வராரு, இன்னொரு உலகத்துக்கு வராரு. அவமான உலகத்திலிருந்து மரியாதை நிறைந்த ஒரு உலகத்திற்கு வருகிறார். அப்போது இந்த படிக்கிறவங்க இந்த உலகத்தில் ஒரு 200 கோடி பேர் படிச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 800 கோடி பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். அப்படின்னா இதில் 200 கோடி பேர் படிக்கிறவங்களாக இருக்காங்கன்னா 200 கோடி பேர் அவமான உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மீதி வந்து 600 கோடி பேர் தான் மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பெரியவங்களா சம்பாதிக்கிறவங்க இவங்களாம். அந்த மாதிரி அதனால் பணத்தை வச்சு தான் இந்த உலகத்தை, இந்த மனுஷங்களை பற்றின அறிவை நம்ம வளர்த்துக்க முடியும். அப்படின்னா அப்போ அந்த மனுஷங்களை பற்றின அறிவு, நல்ல பண்புகளை, மரியாதையை எதிர்பார்க்க முடியும். எனக்கு மரியாதையோட அவசியத்தை அப்போ தான் உணர முடியும், பணத்தை சம்பாதிக்கும் போது தான். அதனால் அந்த அறிவை சின்ன பசங்களுக்கும் கொடுங்க, படிக்கும்போதே சம்பளம் கொடுங்க. அதன் மூலம் மட்டும்தான் அவர்கள் வந்து மரியாதையான ஒரு உலகத்தில் அவர்களை வாழ வைக்க முடியும். படிக்கிற பசங்களும் மரியாதையானவர்கள் தான், பண்புடையவர்கள் தான். நினச்சி பாருங்கள், படிக்கிற பசங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க நண்பர்களை வாங்க போங்க அப்படின்னு கூப்பிட்டா அதெல்லாம் எவ்வளோ பெரிய, அதெல்லாம் கண்கொள்ளா காட்சி. படிக்கிற பசங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்க நண்பர்களை வந்து வாங்க, எப்போ வந்தீங்க ரமேஷ், எப்போ வந்தீங்க நீங்கள், ஏன் இப்போ தான் வந்தீங்களா, சுரேஷ் சொல்லுங்கள் சுரேஷ், நீங்கள் படிச்சிட்டிங்களா, நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிட்டீங்களா, நேற்று தான் மேடம் சொன்னாங்களே அது நீங்கள் பண்ணிட்டீங்களே, டீச்சர் சொன்னாங்களே, நம்ம வந்து கணக்கு சார் சொன்னாங்களே, கணக்கு சார் தமிழ் டீச்சர் சொன்னாங்களே, அந்த ஒரு வீட்டு பாடத்தை நீங்கள் எழுதிட்டிங்களா, இல்லைனா இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு வந்து -5 மார்க் போட்டுருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தில் கொஞ்சம் குறைச்சிருவாங்க, 100 ரூபா குறைச்சிருவாங்க. அதனால் சீக்கிரமாக அதை முடிச்சிருங்க. இல்லை எனக்கு வந்து நேற்று உடம்பு சரியில்லாமல் போச்சு, அதனால தான் என்னால் பண்ண முடியல. அது சொன்னால் கண்டிப்பாக ஓகே பரவாயில்ல செஞ்சுருங்க, நீங்கள் செஞ்சிட்டிங்களா அப்படின்னு அந்த மாதிரி மரியாதையாக பேசுகிற அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்கள் இழந்துட்டீங்க. இந்த உலகத்தில் உள்ளவங்க இழந்துட்டாங்க. சின்ன வயசில் அவங்கள அவமானப்படுத்துறதுனால தான், அவமானப்படுத்தியே படிக்கிற வரைக்கும் அவங்கள அவமான உலகத்திலே இருக்கிறனால தான் பிற்பாடு அவங்க குற்றங்கள் செய்கிறவர்களாக மாறுகிறார்கள். வேலை பார்க்கும்போது திருந்துறதுக்காகவே ஒரு 10 வருஷம் ஆகும். படிக்கும்போது சம்பளம் கொடுக்காம, பணத்தை பற்றி என்னென்னே தெரியாமல், மனுஷங்கன்னா யாருன்னே தெரியாமல், மனுஷங்களை பற்றின அறிவே இல்லாமல் படித்து முடிக்கிறாங்க. அப்போ ஒரு கெட்டவர்களாகவே அவர்கள் படித்து முடிக்கிறார்கள். கெட்டவர்களாக ஆக்கப்பட்டு கெட்டவர்களாக படித்து முடிக்கிறார்கள். அப்புறம் சம்பாதிக்கிறாங்களா, நல்லவங்களாகிறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகுது. நல்ல மனுஷங்களை பற்றின அறிவை கற்றுக்கிட்டு நல்லவங்களாகிறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகுது. சிலர் கெட்டவங்களாகவே சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க. இந்த உலகத்தில் குற்றங்கள் நடைபெறுவதற்கு என்ன காரணம்? குற்றங்கள் நடைபெறுவதற்கு, போர்கள் நடைபெறுவதற்கு, இந்த உலகத்தில் நோய்கள் எல்லாமே பண்பு இல்லாமல், கட்டுப்பாடு இல்லாமல், ஒழுக்கம் இல்லாமல் இந்த உலகம் அழிவை நோக்கி போகிறதுக்கு என்ன காரணம்? நீ படிக்கிற பசங்களுக்கு சம்பளம் கொடுக்கல, அவங்களுக்கு மனுஷங்களை பற்றின அறிவை கற்றுக் கொடுக்கல, பணத்தை எப்படி கையாளணும்னு கற்றுக் கொடுக்கல. அதன் மூலமாக பணத்தை எப்படி கையாளணும்னு கற்றுக் கொடுத்து நீங்கள் அவங்களுக்கு படிப்பதற்கு சம்பளம் கொடுத்து அதன் மூலம் பணத்தை எப்படி கையாளணும், அதன் வாயிலாக மனுஷங்களை பற்றின அறிவை வளர்த்துக்கணும். பணத்தை கையாளுவதன் மூலம் மனுஷங்களை பற்றின அறிவை வளர்த்துக்கணும். அப்போ தான் அவங்க வந்து மரியாதைக்குரியவர்களாக இந்த உலகத்தில் அவர்களை வாழ வைத்து இந்த உலகத்தையே ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்க முடியும். ஏன் இன்றைக்கி வந்து வேலைக்கு சேர்ந்தவொடனே லஞ்சம், ஊழல் அப்படின்னு போகிறாங்கன்னா அவங்க அவமானத்தில் படிக்கிறாங்க. படிக்கும்போதே நீங்கள் அவமானப்படுத்தப்படுகிறீர்கள். படிப்பதற்கே சம்பளம் கொடுக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு நீங்கள் படிப்பை கற்றுக் கொடுக்குறீங்க. எவ்வளோ கேவலமான ஒரு உலகம் பாருங்கள். உன்னுடைய கடமை என்னன்னு தெரியல, படிப்பதற்கே நீ சம்பளம் கொடுக்கணும், அதை செய்யாமல் நீ அவங்ககிட்ட இருந்து காசை பிடுங்குற. எவ்வளோ பெரிய கொள்ளக்கார ஒரு நிர்வாகம் பாருங்கள், கொள்ளக்கார அரசாங்கம். அதனால தான் வந்து இந்த உலகத்தில் அதுக்கு தண்டனை தான். இந்த உலகத்தில் குற்றங்கள், லஞ்சம், ஒழுக்கமின்மை, கட்டுப்பாடின்மை, காதலிப்பதற்கு ஏன் தடை போடுறாங்க? ஏன்னா படிக்கிற பசங்க வந்து அவர்கள் நல்லவர்கள் இல்லை, நம்பிக்கைக்குரியவர்கள் கிடையாது, அவர்களுக்கு அந்த காதலிப்பதற்கான சுதந்திரத்தை கொடுக்கக்கூடாது. அவங்கக்கிட்ட கொடுத்தா அவங்களோட வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். அவங்க வந்து அவங்கக்கிட்ட எதையுமே கொடுக்கக்கூடாது, பணத்தையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க. பணத்தை கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு எதையுமே கொடுக்காத, அவங்கள ஒரு அடிமையாக பாரு, அவங்களுக்கு காதலிப்பதற்கான அனுமதியை கொடுக்காத, சுதந்திரத்தை கொடுக்காத. அவங்களுக்கு காதலிக்க தெரியாது, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, சம்பாதிக்காதவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால் அவர்களை நம்பாத. அவங்க படிக்கிற பசங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்? அதனால் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, பொறுப்பற்றவர்கள், அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல. அதனால் அவர்களுக்கு காதலிப்பதற்கான அனுமதி கொடுக்காத, காதலிச்சா கையை காலை ஒடிச்சு போட்டுருவேன், நாசமாக தான் போவேன், நீ உனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா உனக்கு மனுஷங்களை பற்றின அறிவே கிடையாது, ஒரு பணத்தை எப்படி கையாளணும்னு தெரியாது. நீ சம்பாதிச்சுட்டு வா, வேலை செஞ்சு சம்பாதிச்சுக்கிட்டு வா, அப்போ தான் உனக்கு வந்து
இந்த அப்போ சொல்ல உனக்கு வந்து பொறுப்பு இருக்கும், உனக்கு மனுஷங்கன்னா யாருன்னு அப்போ தான் தெரியும், அப்போ தான் ஒன்றை நம்புவாங்க மற்றவங்க. அப்போது இங்கே பாருங்கள், பசங்களுக்கு சம்பளம் கொடுக்காதது காரணமே பாருங்கள், பசங்களுக்கு ஏன் படிப்பதற்கு சம்பளம் கொடுக்கல, அதனால தான் இங்கே காதலுக்கான சுதந்திரமே இங்கே இல்லை. அவங்க நம்பிக்கைக்குரியவர்களாக இல்லை, மரியாதையான ஒரு இடத்துல அவங்க இல்லை. சம்பாதிக்கும் போது தான் அவங்கள வந்து மதிப்பாங்க, அவங்கள தான் நம்புவாங்க, சம்பாதிக்கிறவங்கள தான் நம்புவாங்க. சம்பாதிக்காதவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. சம்பாதிக்க தெரியலையா, உனக்கு ஒன்றுமே தெரியாது. பெண்களை ஏன் அடிமையாக நடத்துகிறாங்க? நீ ஒன்றும் தெரியாமல் இரு, நீ உனக்கு சம்பாதிக்க தெரியக்கூடாது. சம்பாதிக்க கற்றுக்கிட்டேன்னா இந்த உலகத்தை நீ கற்றுப்ப, உலகத்தை புரிஞ்சுப்ப. நீ ஒன்றும் தெரியாமல் இரு, அப்போ தான் எங்களுடைய அடிமையாக நீ இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை ஏன் சம்பாதிக்க விடலை அப்படின்னா, அவன் ஒன்றும் தெரியக்கூடாது, எதுவுமே தெரிஞ்சிடக்கூடாது, அவளுக்கு விவரம் தெரிஞ்சிடக்கூடாது. சம்பாதிக்க போயிட்டாங்கன்னா அவளுக்கு விவரம் தெரிஞ்சிடும், வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சிடும், இந்த மனுஷங்களை பற்றி தெரிஞ்சிடும். அதனால் நம்மளுக்கு அடிமையாக இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வேலை பார்க்காத பெண்கள் இருக்காங்களா, அவங்க சம்பாதிக்கலைன்னா அவங்களுக்கு வந்து சம்பாதிக்கலைன்னா அவங்க நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல, அவர்களை நம்பக்கூடாது, அவங்களுக்கு பொறுப்பு இருக்காது, அவங்களுக்கு விவரம் இருக்காது, அவங்களுக்கு அறிவு இருக்காது. அப்படினால தான் பெண்கள் வந்து அடிமையானதுக்கு காரணமே அதுதான். பெண்களை வந்து ஒன்றுமே தெரியாதவர்களாக ஆக்கி ஒருத்தரை அடிமைப்படுத்தணுன்னா விவரமானவர்களை அடிமைப்படுத்த முடியாது, விவரம் தெரிந்தவர்களை அடிமைப்படுத்த முடியாது. அதனால் அடிமைப்படுத்தணுன்னா முதல்ல அவர்களை விவரம் தெரியாதவர்களாக மாற்று, ஒன்றுமே தெரியாதவங்களாக மாற்று, அப்போ தான் அடிமைப்படுத்துறது ஈஸி. அதனால தான் பெண்களை என்ன பண்ணுறாங்க, நீ படிக்காத, ஆரம்பத்தில் படிக்காதன்னாங்க, வேலைக்கு போகாதன்னாங்க. இன்றைக்கி படிக்காமல் விடக்கூடாது, அரசாங்கம் வந்து கண்டிப்பாக படித்தாகணும்னு கட்டாய சட்டம் போட்டவொன்னே வேறு வழி இல்லை, படிக்க வச்சுட்டாங்க. ஆனால் கட்டாயமாக வேலை பார்க்கணுன்னு ஒரு சட்டம் போடலாம், அதனால் நீ வேலைக்கு போகாதன்றாங்க. படிக்காதன்னு சொல்ல முடியாது, அப்படி படிக்காதன்னு சொன்னாக்கா அவங்கள இன்றைக்கி வந்து போலீஸ் கைது பண்ணிடுவாங்க. ஆக வேலைக்கு போகாதன்னு சொல்லலாம், ஏன்னா அதுக்கு ஒன்றும் சட்டத்தில் இடம் கிடையாது. கண்டிப்பாக நீ வேலை பார்த்தா ஆகணும்னு சொல்கிற சட்டம் அங்கே இல்லை. அதனால் பெண்கள் வந்து இன்றைக்கி படிச்சுட்டாங்க, கொஞ்சம் அறிவு வந்துருச்சு, கொஞ்சோண்டு அறிவு வந்துருச்சு, வேலைக்கு போனால் முழுமையான அறிவு வந்துடும். அதுக்கு பிறகு பெண்களை முழுமையான அறிவு வந்துருச்சுன்னா பெண்களை அடிமைப்படுத்த முடியாது, அவர்களுக்கு விவரம் தெரிஞ்சிடும், பொறுப்பு வந்துடும், மனுஷங்களை பற்றின அறிவு வந்துடும். அதனால் வேலைக்கு போய் சம்பாதிச்சிட்டாங்கன்னா அவங்கள அடிமைப்படுத்த முடியாது. அதனால் அவர்களுக்கு வேலைக்கு போகாமல் நீ வீட்டிலே இரு, அப்போ தான் நீ அடிமைப்படுத்துறதுக்கு எளிதாக இருக்கும். பெண்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வேலைக்கு போட்டால் நமக்கே அறிவு வந்துடும், அப்புறம் நம்மளை யாரும் அடிமைப்படுத்த முடியாது, அதனால் அடிமைப்படுத்துறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அப்போ அவங்கள பார்த்தா நமக்கு சங்கடமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் வேலைக்கு வெளியில் வேலைக்கு போகாமல் நம்ம வீட்டில் இருந்தால் தான் அவங்க அடிமைப்படுத்தும் போது நம்ம அதுக்கு ஈடு கொடுத்து வளைஞ்சி குனிஞ்சி நல்லா மடங்கி அடிமையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களும் அதுக்கு ஒத்துழைக்கிறாங்க. ஆமாம் சரிதான், நீங்கள் சொல்கிறது சரிதான், நாங்கள் வேலைக்கு போகல, எங்களுக்கு வந்து மனுஷங்களை பற்றின அறிவு தேவையில்லை, சுயமாக நாங்கள் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு மனுஷங்களை பற்றின அறிவு தேவையில்லை, அதனால் நாங்கள் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கிறோம், அப்போ தான் எங்களால் ஈஸியாக அடிமையாக இருக்க முடியும், நீங்களும் ஈஸியாக அடிமைப்படுத்தலாம், உங்களுக்கும் நாங்கள் சரியாக ஒத்துழைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா பணத்தை எப்படி கையாளுறது, இப்போ அவங்களுக்கு கூச்சமே இல்லை, மற்றவங்கள்ட்ட வாங்கிக்கிட்டே இருக்காங்க, ஒரு நாளும் திருப்பி கொடுக்க. சில பெண்கள் பார்த்திங்கன்னா வாங்கிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு 5 காசு திருப்பி கொடுன்னா 10 ரூபா திருப்பி கொடுன்னா தரமாட்டாங்க. இந்த கொடுக்குற எண்ணம் கிடையாது. வாங்குறதுல பெரிய வள்ளலாக இருப்பாங்க, வாங்குறதுல பெரிய தாராளமாக இருப்பாங்க, ஆனால் கொடுக்குறதுல ஒரு 10 ரூபா கொடுக்குறதுனா முடியாது. அப்படியே சிலருக்கு கொடுப்பாங்க, அதுவும் பார்த்திங்கன்னா யாரோ சம்பாதிச்ச காசில் இவங்க கொடுப்பாங்க, வாங்குவாங்க. அந்த சுயமாக சம்பாதிக்கும் போது தான் அந்த வலி தெரியும். ஒரு பணம் 5 ரூபாயோட மதிப்பு எப்போ தெரியும்னா சுயமாக சம்பாதிக்கணும். புருஷங்காரன் நல்லா சம்பாதிச்சு அவங்ககிட்டருந்து வாங்கிக்கிட்டு நீ கொடுக்குறதும் வாங்குறதும் உன் தாராள குணம் எல்லாமே உன் புருஷங்காரன் சம்பாத்தியத்தில் ஊரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேன்ற மாதிரி என் புருஷன் அந்த மாதிரி அவன் புருஷன் சம்பாதிக்கிறான், நீ அதை வாங்கிக்கிட்டு நீ வள்ளலாக இருந்துக்கிற. வள்ளல், நான் ஒரு வள்ளல், நான் யாருக்கும் தாராளமாக கொடுப்பேன், யார் கேட்டால் 5 ரூபா யார் கேட்டாலும் நான் கொடுத்துருவேன், எனக்கு அதெல்லாம் பார்க்க மாட்டேன். நீயாம்மா சம்பாதிக்கிற? இல்லை, என் புருஷன் சம்பாதிக்கிறான், நான்லாம் வேலைக்கு போக மாட்டேன், புருஷன் சம்பாதிக்கிறான், அவன் என்கிட்ட பணத்தை கொடுக்குறான், நான் மற்றவங்கள்ட்ட வந்து கொடுப்பேன், நல்லா வாங்குவேன். நீ சுயமாக சம்பாதிச்சு பாரு, அப்பவும் உனக்கு இந்த புத்தி இருக்குதா, இந்த எண்ணம் இருக்குதா, அப்படின்னா நீ ஒன்று நான் பாராட்டுறேன். அது உனக்கு சொந்தமான நல்ல பண்பு. நீ கொடுக்குறதா, யார் உதவின்னு கேட்டாலும் நான் கொடுப்பேன் அப்படின்னா நீ சுயமாக சம்பாதிச்ச பணத்தை நீ கொடு, அப்படின்னா தான் அந்த நல்ல பண்பு உனக்கு சொந்தம். இது வந்து கடன் வாங்கிய நல்ல பண்பு. இதுக்கு வந்து நீ சொந்தக்காரன் கிடையாது. அதனால் எப்போ நீ சுயமாக சம்பாதிக்கிற 5 ரூபா அது மாதிரி அந்த வலியை அனுபவிக்கும் போது அதுக்கப்புறம் நீ சம்பாதிச்ச பணத்தை நீ மற்றவங்களுக்கு கொடு, வாங்கு. அப்போ தான் வந்து நீ உன்கிட்ட நல்ல பண்பு, உங்ககிட்ட இருக்கிற பண்பு நல்ல பண்புன்னு நான் அப்போ ஒத்துக்கிறேன். அந்த மாதிரி பணத்தின் வாயிலாகத்தான் நம்ம அந்த மனுஷங்களோட அறிவை புரிஞ்சிக்க முடியும். நம்ம பணத்தின் வாயிலாக தான் மனுஷங்களை பற்றின அறிவை மனுஷங்க நல்லவங்களா கெட்டவங்களா, மனுஷங்களில் இருக்கிற அந்த நல்லவங்களையும் கெட்டவங்களையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால்
பணத்தை கையாளுவதற்கு அதுக்கு தான் எல்லோரும் வேலை பார்க்கணும், எல்லோரும் தொழில் பண்ணணும், எல்லோரும் வேலைக்கு போகணும். படிக்கிறவங்களுக்கும் சம்பளம் கொடுக்கணும். படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டே வேலைக்கெல்லாம் போக முடியாது, ஏன்னா படிக்கிறது பெரிய வேலை. அதனால் சிலர் சொல்லுவாங்க தொழில் கல்வி படிக்கவும் செய்யணும், தொழில் கல்வி எல்லாமே ஒரு கல்வி தான். கல்வி கற்றுக்கொடு, நீ தொழில் கல்வியாக கற்றுக்கொடு, அல்லது ஏட்டு கல்வியாக கற்றுக்கொடு, ஆனால் சம்பளம் கொடு. நீ எப்படி கற்றுக் கொடுத்தாலும் சரி, தொழில் கல்வியாக கற்றுக் கொடுத்தாலும் சரி, புத்தகத்தின் வாயிலாக கற்றுக் கொடுத்தாலும் சரி, ஆனால் சம்பளம் கொடுக்கணும். அதுதான் நேர்மையான கல்வி கற்றுக் கொடுப்பதற்கான நேர்மை எது தெரியுமா? படிப்பதற்கு சம்பளம் கொடுக்கணும். அது மாதிரி மாணாக்கர்கள் உங்கள் உரிமை, அது உங்கள் படிப்புக்கு, நீங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் சம்பளத்தை வாங்கணும், கேட்டு வாங்கணும், போராடி வாங்கணும். இப்போ உங்களுக்கு தெரியலை அந்த அளவுக்கு நம்முடைய உரிமை, இப்படி ஒரு உரிமை நமக்கு இருக்குதா அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியலை. இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் போராடி இருக்கணும். எங்களுக்கு உரிய ஊதியத்தை கொடுங்க, நாங்கள் படிப்பதற்கு எங்களுக்கு உரிய ஊதியத்தை கொடுங்க, எங்களை கொத்தடிமையாக நடத்தாதீங்க அப்படின்னு தெருவில் இறங்கி போராடணும். இந்த நாடே அதிர்ற மாதிரி போராடணும். ஒரு ஸ்தம்பிச்சு போகணும். படிக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஊதியம் கொடு, இல்லைன்னா நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போராடுங்க. நாடே ஸ்தம்பிச்சு போகணும். அப்படி போராடினீங்கன்னா அப்போ தான் தெரியும் நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு. அப்போ தான் உங்களுக்கு அந்த மரியாதைன்னா என்னன்னு தெரியும், நல்ல பண்புன்னா என்னன்னு தெரியும். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மரியாதையை உணர்வீங்க. அப்போ தான் உங்கள் பெற்றோர்கள் உங்களை மதிப்பாங்க, ஆசிரியர்கள் உங்களை மதிப்பாங்க, நீங்களும் நல்லா படிப்பீங்க. படிக்கணுங்கிற எண்ணம் வரும், வாங்குகிற சம்பளத்துக்கு ஒழுங்காக வேலை பார்க்கணுங்கிற எண்ணம் வரும். இப்போ படிக்கிற பசங்க பார்த்திங்கன்னா மே மாதம் வேலைக்கு போவாங்க. இந்த கிராமத்தில் உள்ள பசங்க வேலைக்கு போகும்போது அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் ஒழுங்காக செய்வாங்க. ஏதோ ஒரு வேலை, வயல்வெளியிலையோ எங்கேயோ ஒரு சின்ன தொழிற்சாலைக்கு வேலைக்கு போவாங்க. கஷ்டப்பட்ட பசங்க இந்த மே மாத லீவில் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஏதோ வயல்வெளிக்கு வேலை போவாங்க, ஒரு தொழிற்சாலையில் போய் வேலை பார்ப்பாங்க, கிடைக்கிற வேலையை செய்வாங்க. ஆனால் அங்கே சொல்கிற வேலையை கரெக்டாக செய்வாங்க, ஏன்னா அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க. அதே மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் மட்டும் ஆசிரியர்கள் சொன்னால் செய்ய மாட்டாங்க, ஏன்னா பள்ளிக்கூடத்தில் சம்பளம் கொடுக்கப்படவில்லை. அதே மாணவர்கள் ஒரு மே மாத லீவில் வெளியில் எங்கேயோ வேலைக்கு போகிறாங்க. அப்போ அவங்க சம்பளம் கொடுக்கும்போது சம்பளம் கொடுத்து வேலை வாங்குறதுனால ஒழுங்காக வேலை செய்கிறாங்க. ஏன்னா அந்த சம்பளத்துக்கு உண்மையாக இருக்கணும். உண்மையாக இல்லைன்னா அவங்க வெளியே அனுப்பிச்சிடுவாங்க, நீ வேலைக்கு வேண்டாம்ப்பா, நீ வேலைக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்கிறது. அப்படி சொல்லிட்டாங்கன்னா அந்த மாணவர்களுக்கு அவமானமாக போயிடும். அதனால் அந்த நீ சம்பளம் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கு உண்மையாக இல்லைன்னா நமக்கு அது அவமானம். அதனால் அந்த மாணவர்கள் ஒரு சம்பளத்துக்காக வேலை பார்க்கும்போது ரொம்ப உண்மையாக இருந்து, அந்த பொறுப்பாக இருந்து, சிறப்பாக இருந்து, திறமையாக இருந்து அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க. அதே மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் ஆசிரியர்கள் சொன்னால் அந்த வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பள்ளிக்கூடம் என்பது கொத்தடிமை கூடாரமாக இருக்கிறது. ஊதியம் கொடுக்கப்படாமல் மாணாக்கர்களிடம் வேலை வாங்கப்படும் கொத்தடிமை கூடாரமாக இருக்கும். ஒரு வேலை சொன்னால் நீங்கள் ஒரு ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வேறு வேலை சொல்கிறீங்க, யாருக்கு ஒரு வேலை சொன்னாலும் சரி, நீங்கள் வேலை வாங்குறீங்களா அதுக்கு ஊதியம் கொடுக்கணும். நீங்கள் ஒரு அப்பாவாக இருந்தால் கூட ஒரு மகன்கிட்ட போய் மார்க்கெட்டுக்கு போயிட்டு, நீ மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வாடா, அல்லது ரைஸ் அந்த சாம்பார் பொடி அரைச்சிட்டு வா அப்படின்னு ஒரு வேலை சொன்னீங்கன்னா, இந்த அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பொடி 10 ரூபா 20 ரூபா, நீ அரைச்சிட்டு வந்ததுக்கு உனக்கு கூலி, நீ செய்த வேலைக்கு உனக்கு கூலி, நீ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்த இந்த 10 ரூபா வச்சுக்கோ, 20 ரூபா. அந்த மாதிரி ஒரு வேலை செய்தால் பணம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை அந்த சின்ன பசங்களுக்கு உருவாக்கணும். ஒரு வேலை, அப்போ தான் அந்த வேலை செய்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க. செய்ய மாட்டேன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வேலை மட்டும் தான் வாங்குறீங்க, பணத்தை கொடுக்கணுங்கிற எண்ணமே உங்களுக்கு இல்லை. அதான் சாப்பாடு போடுறோம்ல அப்படிங்கிற மறைமுகமாக எதையும் வெளிப்படையாக பண்ணுங்கள். ஒரு வேலை செஞ்சால் அவங்க அந்த வேலை செய்கிறதுக்குன்னு ஆர்வத்தை, ஒரு கடைக்கு போயிட்டு வரியா, இந்தா பொடி 5 ரூபா, இந்தா பொடி 10 ரூபா, கடைக்கு போயிட்டு வரியா, அந்த ஊரில் போயிட்டு அந்த வேலையை செஞ்சு முடிச்சிரு அப்படின்னா, அந்த 2 மணி நேரம் அந்த வேலையை செஞ்சுருக்காப்புல, உங்கள் பையனாக இருக்கட்டும், உங்கள் பொண்ணாக இருக்கட்டும், ஒரு வேலை நடந்திருக்கு, அவள் மூலமாக ஒரு வேலையை உங்கள் பொண்ணு மூலமாக செய்கிறீங்க அப்படின்னா, இந்தாம்மா பொடி ஒரு 50 ரூபா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஊதியம் கொடுக்க பழகணும். ஒரு வேலை செஞ்சால் ஊதியம் கொடுப்பாங்க அப்படிங்கிற எந்த எண்ணம் இருக்கணும். ஊதியத்தை எதிர்பார்த்து ஒரு வேலையை செய்யணும். அதுதான் அந்த வேலைக்குரிய மதிப்பு. வெறும் பாராட்டு மட்டும் போதாது. நல்லா சூப்பராக வேலை செஞ்ச, குட், வெரி குட் பாய், உண்மையிலே ரொம்ப நல்ல பையன்பா, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாயிலே வடை சுட்டுட்டு போயிடக்கூடாது. அது பாராட்டவும் செய்யணும். உண்மையிலே ரொம்ப நல்ல பையன்பா, அந்த அப்படி ஒரு 50 ரூபா, உண்மையிலே நீ ஒன்றை என் மகன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு பெருமையாக இருக்குது, நான் சொல்கிற எந்த வேலையும் நீ சிறப்பாக செய்கிற, ஒரு வேலையை சொன்னால் நீ சிறப்பாக செய்கிற, நல்லாயிருக்கு, வேலையை செஞ்சு முடிச்சிட்டியா, ஓகே செஞ்சு முடிச்சிட்டல, இந்த அப்படி 50 ரூபா, இந்த அப்படி 100 ரூபா. வேலை பெருசாக இருந்தால் ஒரு கூட கொஞ்சம். அப்போ அந்த வேலை செய்யும் போதே பிள்ளைகளுக்கு பெரிய வேலையாக இருந்தால் நம்ம வீட்டில் அப்பா அம்மா நிறைய காசு கொடுப்பாங்க, வேலை சின்னதாக இருந்தால் குறைவாக தான் கிடைக்கும். அப்போ வேலைக்கு தகுந்த ஊதியத்தை கேட்டு எதிர்பார்க்குற அந்த அறிவு வளரும். நாம் செய்யப்படுகிற வேலைக்கு தகுந்த அறிவு அவங்களுக்கு அந்த வேலைக்கு தகுந்த ஊதியத்தை பெற வேண்டும், ஊதியம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கணும், அந்த அறிவும் வளரும்.
இவ்வளோ வேலை செஞ்சோம், இதுக்கு இவ்வளோ தான் ஊதியம். அப்படி அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை குழந்தைகளுக்கு ஏற்படுத்தும். அப்போ தான் பெற்றோர்கள் கீழ்ப்படிதல் பண்பு ஏன் பிள்ளைகளுக்கு இல்லைன்னா, பெற்றோர்கள் வந்து ஊதியம் கொடுக்காமல் அந்த வேலையை வாங்குகிறாங்க. அதனால் ஊதியம் கொடுங்க பிள்ளைகளுக்கு, அப்போ தான் அவங்களுக்கு கீழ்ப்படிதலே வரும். பெரும்பாலான பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிதல் இல்லை. ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க, சொந்தக்காரங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்க. காரணம் என்னென்னா, ஒரு வேலையை ஊதியம் இல்லாமல் பெறுகிறீர்கள், கொத்தடிமைகளாக அவர்களை பார்க்கிறீர்கள். இந்த படிக்கிற பசங்களை கொத்தடிமைகளாக பார்க்குறீங்க. அதனால தான் அவங்க வந்து அந்த கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. அவமானம், அதாவது ஒரு கேவலமாக பார்க்குறீங்க, ஒரு கொத்தடிமையை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. ஒரு ஆசிரியர்கள் சரி, நான் சொன்னால் நீ செய்யணும், செய்யலைன்னா நான் அடிப்பேன், நான் கொடுத்த வீட்டு பாடத்தை நீ செய்யலைன்னா அடிப்பேன், நீ படிக்கலைன்னா அடிப்பேன். அதுக்கு பதிலாக நீ அடி கொடுக்குறதுக்கு பதிலாக சம்பளத்தை கொடுத்து பாருங்கள், ஊதியம் கொடுத்து பாருங்கள், எப்படி வேலை செய்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். அந்த மாதிரி தான் நம்ம கல்வி முறையில், உலகம் முழுக்க இருக்கிற அந்த கல்வி முறையில் உள்ள மிகப்பெரிய தப்பே இதுதான். அது மிகப்பெரிய தப்பு. அதனால தான் இன்றைக்கி மாணாக்கர்கள் படிக்கிற பசங்க உலகம் முழுக்க எத்தனை பேர் இருப்பாங்க? 200 கோடி பேர், 250 கோடி பேர் இருப்பாங்க. அத்தனை பேர்கிட்ட நல்ல பண்புங்கிறது இல்லவே இல்லை. அவர்கள் அவமான உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அறிவே இல்லை, மனுஷங்களை பற்றின அறிவே இல்லை, பணத்தை எப்படி கையாளணுங்கிற அந்த அறிவே இல்லை. நல்லா கவனிச்சிங்கன்னா, யார் படிக்கும்போது சம்பாதிக்கிறாங்களோ அவங்க தான் பிற்காலங்களில் நல்ல பெரிய ஆட்களாக வர்றாங்க. படிக்கும்போது படிச்சுக்கிட்டே பேப்பர் போட்டுக்கிட்டு பார்ட் டைமாக வேலை பார்த்து அந்த மாதிரி வந்து, நான் இந்த மாதிரி தான் படிக்கும்போது இந்த மாதிரி வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் பிற்காலங்களில் அவர்கள் ரொம்ப தெளிவானவர்களாகவும் வெற்றியாளர்களாகவும் மாறுகிறார்கள். அதை நீங்கள் நல்லா கவனிச்சா போதும். இப்போ படிக்கும்போது பெற்றோர்களோடு சேர்ந்து அவங்க தொழிலில் வேலை செய்வாங்க, வேலை செஞ்சு இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு உதவியாக இருப்பாங்க. இந்த மாதிரியே பணத்தை பற்றின அறிவு, மனுஷங்களை அதன் மூலம் மனுஷங்களை பற்றின அறிவு, பணத்தை சம்பாதிப்பது, படிக்கும்போதே சம்பாதிப்பது, அதன் மூலம் படிக்கும்போதே மனுஷங்களை பற்றின அறிவை வளர்த்துக்கிறது, தெளிவாக யதார்த்த உலகத்தில் வாழ்வது, நிஜ உலகில் வாழ்ந்து கொண்டு படிக்கும்போதே நிஜ உலகத்தில் வாழ்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஊதியம் கொடுக்காமல் இங்கே படிக்க வைக்கிறது மூலமாக படிக்கிற பசங்க பெரும்பாலும் கற்பனை உலகிலே வாழ்கிறாங்க. நிஜ உலகம்னா என்னன்னே தெரியறதில்ல. அதனால் அது நம்ம கல்வி முறையில் உள்ள மிகப்பெரிய தவறு. அதனால் நாடு வந்து எவ்வளோ பெரிய பின்னடைவை சந்திக்க தெரியுமா? சந்திக்காமல், முன்னேற்றம் இல்லாமல், மக்கள் வாழ்க்கையில் அமைதி இல்லாமல், குற்றங்கள் அதிகமாகிற காரணமே அந்த படிக்கிற பசங்களுக்கு நீங்கள் ஊதியம் கொடுக்காமல் அவர்களிடம் வந்து ஒரு கெட்டவர்களாகவே படிக்க வைக்கிறது. அப்புறம் வேலைக்கு போகும்போது தான் அவங்க நல்லவங்களாக மாறுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க.